ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். நம்ம ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதில் கட் பண்ணி அந்த அளவை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் பீஸு தான் நம்ம தைச்சிக்க போகிறோம். பட்டன் பீஸு கழுத்து பீஸ் வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கழுத்து பீஸு, அதை வந்து அடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி 1 by 1 நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். அடித்து நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி 1 by 1 அடிச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா நானே ஃபஸ்ட்டு வந்து சும்மா தான் இருந்தேன் வீட்டில். ஒரு 5 ரூபா காசுக்குனாலும் என்னோடய ஹஸ்பண்டை கையை எதிர்பார்த்துட்டு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ நானாக தையல் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் என்னோடய தேவைகளை நானே பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதாவது எங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் செய்முறைக்கு அவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நான் காசே கேட்கவே மாட்டேன். நான் ஸ்டிச் பண்ணுறத வச்சு நான் வந்து செய்முறையெல்லாம் செஞ்சுக்கிடுவேன். அதனால் நீங்களும் பெண்கள் வந்து முன்னேறணும்னா நம்ம வந்து ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கணும். ஓகேங்களா. கற்று வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். ஓகேங்களா. நம்ம காசு பணம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து சொந்த பந்தமே மதிக்கும். இல்லைன்னா யாருமே நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து பெண்கள் வந்து ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கணும். முக்கால்வாசி யார் கையும் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடாது. ஏன் நம்ம ஹஸ்பண்ட் கையை கூட எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில். ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பட்டியை வச்சு 2 பட்டியையும் ஃபஸ்ட் அடிச்சுட்டேன். நான் லைனிங் அடியில் ஒரு பீஸ் கொடுத்து 2 பட்டியும் அடித்தாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து இது பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். நான் ஸ்லீவை வந்து 2ஆக கட் பண்ணிக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பெண்கள் வந்து இந்த கைத்தொழில் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்று வச்சுக்கோங்கலாம். கற்று வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து வெளியில் தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சிக்கலாம். நம்ம குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தேன்னா நம்ம பிள்ளைகளையும் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா. வெளியில் போனால் பல பிரச்சனைகளை பார்க்கணும், இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். அதனால் நம்ம வந்து வீட்டிலேருந்தே ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்தே ஒரு வேலையை பார்த்தோம்னா நமக்கு எந்த இதுவுமே இருக்காது. நம்மளும் யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்டையும் போய் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நம்மளே முதலாளியாக இருப்போம். ஓகேங்களா. இந்த மாதிரி கையை நம்ம அடித்து எடுத்தாச்சு. அடுத்து பேக் வந்து அடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நம்ம பேக் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிடுவோம். இதோட அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். பேக்கில் வந்து அப்படியே டாட் பிடிக்கிறேன்.
டாட் பிடிச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் அடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்குவோம். அடுத்தடுத்து 2 பீஸையும் அடுத்தடுத்து டாட் பிடிச்சிக்கோங்க, ஒன்றா பிடிக்காமல். ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு டாட் பிடிச்சி சீக்கிரம் நம்ம தச்சு எழுந்திரிச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி முடித்த மணிக்கு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி அடுத்த டாட்டு. இந்த மாதிரி 2 டாட்டையும் நம்ம 2 ஃப்ரண்ட்டில் 2 பீஸ்லேயும் டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சாச்சு. அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போடணும் டாட்டுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தது இன்னொரு பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பெண்கள் நினச்சா நம்ம வந்து என்னன்னாலும் சாதிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனத்தை வந்து விடணும். விட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். இன்றைக்கி வேலையை இன்றைக்கே முடிச்சிடணும். நாளைக்கு வச்சு பார்த்துக்கலாம், நாளை கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா நமக்கு வேலை பளு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் நம்ம வந்து நம்மளோட வேலையை அன்னன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வேலையை வந்து என்றைக்குமே சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி யார் கையையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நம்ம கையை தான் நம்மளால் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு நம்ம இருக்கணுமே தவிர நம்ம வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அடுத்து பட்டன் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து தையல் பழகுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ரூபா காசுனாலும் எங்கள் பாப்பாவை விட்டு போய் கடை பக்கத்தில் வீடு இருக்குமா, போய் அப்பாட்ட காசு வாங்கிட்டு வா பாப்பா, ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வா, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவை அனுப்பி விடுவேன். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நானே சரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் தையல் பழகவே ஆரம்பித்தேன். எங்கள் பாப்பாவை எல்கேஜி ப்ரீகேஜி சேர்த்து விட்டுட்டு நான் வந்து தையல் பழக ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் வந்து அவர் கையை எதிர்பார்க்கல, என்னால் முடியும்னு நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, அது மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை பாருங்கள். இந்த மாதிரி பட்டன் பீஸ் அடிச்சுக்கலாம். இது வந்து
2.5 இன்ச்சு பீஸுக்கு துணி பத்தலை, அதனால் நான் ஒட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நான் எப்போயும் 1/2 இன்ச் கட் பண்ணுவேன்னு சொல்லி இல்லை க்ராஸாக இருந்தால் 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 1.5 இன்ச் பீஸ் வச்சு அடிச்சிருக்கோமே, அதை அமுக்கடி போட்டுடலாம். இந்த மாதிரி 2.5 இன்ச் பீஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு மடக்கி அதை இந்த மாதிரி வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சாச்சு. அடுத்து 1.5 இன்ச் பீஸ் அமுக்கடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை மடக்கி அடிச்சிடலாம். மாதிரி அடிச்சாச்சு. இப்போ 2 பீஸ் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்து பேக் வச்சு அடிச்சிடலாம். ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு ஆனால் போட்டு ஓகேங்களா? மோட்டிவேஷன் வீடியோ வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து கழுத்து பீஸ். இதோட அவுட்ஃபிட் வந்து நான் அடுத்த வீடியோ கட்டிங் வீடியோ போடும்போது இதோட அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து பொறுமையாக மெதுவாக வச்சு அடிங்க. அப்போ தான் ஒன்று போல் வரும் கழுத்து. கழுத்தை வந்து இழுத்துறாதீங்க, இழுத்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து லூஸ் கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கழுத்து பீஸை வந்து அடிங்க. ஓகேங்களா? அடுத்து இதை வந்து இப்படி அமுக்கடி போட்டுடலாம். இந்த மாதிரி அமுக்கடி போட்டுடலாம். இந்த மாதிரி அமுக்கடி போட்டுடலாம். ஓகேங்களா? பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அடுத்த இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு நிறையா வந்து
போய் சேரும். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து கழுத்தை வந்து உள்ளே திருப்பி அப்படியே அடிக்கலாம். 2 தையல் போட்டுருவோம். அப்படியே 2 தையல் போட்டால் கழுத்து வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக தைச்சி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு வந்து கஸ்டமருக்கு பிடிக்கும். நம்ம ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்கலன்னா கஸ்டமருக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களோட ஃபினிஷிங்கை வச்சு தான் அவங்களோட ஸ்டிச்சிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷிங்கை வந்து நீட்டாக பக்காவாக கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி தான் தைச்சி கொடுத்து ஃபினிஷிங் நல்லாலே வச்சுக்கோங்க. அவங்க வந்து கஸ்டமர் வந்து அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே நீங்கள் நல்லாவே தைக்கலைன்னு சொல்லிடுவாங்க. போட்டு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இது பண்ணலையோ அந்த ஃபினிஷிங்கை பார்த்தோன்னே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பக்காவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி தைச்சி கொடுத்தாலும் ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக அரைக்காத்துற முன்னாடி குடஞ்சி விட்டுனது இதெல்லாம் கரெக்டாக வச்சு பார்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இல்லைன்னா கை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும் கஸ்டமர் போடும்போது. ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. முன்னாடி எது பின்னாடி எதுன்னு பார்த்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எப்படி தோதோ நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கீழேருந்து ஜாயின் பண்ணி வர்றதுனால வந்துக்கலாம், இல்லை ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி வர்றதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நான் ஜாயின் பண்ணி வரேன். கையை வந்து இழுக்கக்கூடாது, இழுக்காமல் அப்படியே தான் வச்சு அடிச்சுட்டு வரணும். லூஸ் கொடுத்ததே வச்சு அடிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? கையை காரணத்தை கொண்டு கையை வந்து இழுத்துறாதீங்க. இந்த மாதிரி அடியில் துணி வந்து எதுவும் சுருங்கியிருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கையை வந்து ஒரு கை ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். அப்படியே திருப்பி பாதியிலே எடுக்கிறதுனால அந்த கடைசி வரைக்கும் நான் ஃபுல்லாக தையலை ஓட்டி விட்டுருவேன். ஒரு சிலர் இன்னுக்குள்ளே அப்படியே டேக்கா போட்டு எடுத்துருவாங்க 2 தையல் கணக்குக்கு. நான் வந்து ஃபுல்லாக அப்படியே கடைசி வரைக்கும் போய் முடித்து எடுத்துக்கிடுவேன். ஒரு சைடு ஒரு தையல் கூட இருக்கிறதுனால ஒன்றும் இது ஆக போகிறதில்ல. அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அடுத்த கை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை, அதனால் நான் பாட்டுக்கு வச்சு அடிக்கிறேன். ஓகேங்களா? அளவு எடுத்தோம்னே அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையை வந்து இழுக்கக்கூடாது, இழுக்காமல் வச்சு அடிங்க. எனக்கு இந்த 2 நாச்சும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. நான் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது ஸ்லீவில் உள்ள நாச்சும் பாடியில் உள்ள நாச்சும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படின்னா தான் நம்ம வந்து எடுத்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் பக்காவாக இருக்கும்.
அடுத்து கையும் இழுக்கக்கூடாது, உடம்பை இழுக்காமல் அப்படியே வச்சு நீங்கள் அடிங்கன்னு சொல்கிறது. நீங்கள் கையை இழுத்துட்டிங்கன்னா நாச்சு வந்து தள்ளி போயிடும், உடம்பு இழுத்தாலும் நாச்சு வந்து தள்ளி போயிடும். அதனால் ரெண்டையுமே லூஸ் கொடுத்து நம்ம அப்படியே எப்படி வச்சு லூஸாக எப்படி வச்சுருக்கோமோ அது மாதிரியே வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடியில் கிளாத் எதுவும் சுருங்கிட்டான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த ஸ்லீவோட நாச்சும் பாடியோட நாச்சும் ஒன்று போல், 2 நாச்சும் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகிருக்கா. அது மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கு 2 நாச்சும். இது மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஜாயிண்ட் ஆகணும், 2 பக்கம் நாச்சு 2. ஓகேங்களா? அடுத்து ஸ்லீவை இது பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். நம்ம கை சுற்றளவு வந்து 5.5 வந்துச்சு இல்லைங்களா? கை சுற்றளவு வந்து 5.5. அப்போ அந்த 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 5.25 1/4 இன்ச்சு லூஸ் சேர்த்து 5.5. ஓகேங்களா? அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம அடிச்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்ம நாச்சு போட்டு வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒருக்க வந்து நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ எடுத்தோன்னு. ஓகேங்களா? ஆம்கோல் சுற்றளவு வந்து 14. அப்போ 7 இன்ச்சு. ஓகேங்களா? 7 இன்ச்சு கரெக்டாக இந்த வருது, 7 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம அப்படியே அந்த நாச்சு போட்டதில் அடிச்சுக்கலாம். நல்லா எடுத்து விட்ருங்க. அதாவது முன்ன பின்ன இந்த ஜாயிண்ட் அக்கிள் 2 கரெக்டாக வரலன்னு சொல்கிறாங்கள்ல, அது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டு இது பண்ணாதனால மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக நம்ம வந்து ஒன்று போல் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி அடுத்து இன்னொரு கைப்பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கலாம், 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து அப்படியே இந்த நாச்சு போட்டுருக்கோங்க, அதில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளவு? 27. 27.5 இருக்கான்னு நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டே வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை வந்து இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்துக்கோங்க. 28 இருக்குது, 1 இன்ச்சு கூட இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு அரை இன்ச்சு அடிக்கிறேன், அந்த சைடு ஒரு அரை இன்ச்சு அடிக்கிற மணிக்கு தையல் போடுற மணிக்கு போட்டுக்கலாம். இப்போ
அடுத்து அப்படியே 3 தையல் போட்டு முடிச்சிடலாம். அடுத்த கை பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இடுப்பு மட்டும், இடுப்பு தான் லூஸாக இருக்குது நமக்கு, அதனால் இப்போ அடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டே வந்துடலாம். இடுப்பு சுற்றளவு இந்த இருக்குது 27.5, கரெக்டாக 27.5 இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.